ஸ்ரீ சாய்ராம். பகவான் பாபாவின் பொற்பாத கமலங்களில் அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். ஸ்ரீ சத்யசாயி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த சாய்ராம். அனைவருக்கும் இனிய குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். பிரசாந்தி நிலையத்தில் கொண்டாடப்படக்கூடிய முக்கியமான பண்டிகைகளில் குரு பூர்ணிமாவும் ஒன்று. இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிறது நம்ம குருவுக்கு நம்மளுடைய மரியாதையையும் அன்பையும் நன்றியையும் காணிக்கையாக செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். காஞ்சி மகா பெரியவரை பார்க்கறதுக்காக ஒருத்தர் ஒரு தூரம் வந்திருந்தார். அவர் மகா பெரியவரை பார்த்து கேட்டாரா, எல்லாரும் உங்களை ஜெகத்குரு ஜெகத்குரு அப்படின்னு சொல்றாங்களே, இந்த உலகத்துக்கே நீங்க தான் குருவா என்ன அப்படின்னு அதிகார தோரணையில கேட்டார். அதற்கு மகா பெரியவர் சொன்னாரா, இந்த ஜெகத்கிட்டேருந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துன்னு இருக்கேன், இந்த ஜெகமே எனக்கு குருவா இருக்கிறதால தான் ஜெகத்குரு அப்படின்னு நான் சொல்றதா சொன்னாரா. எவ்வளவு சத்தியமான வார்த்தை இல்லையா? கற்றல் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவே கிடையாது. there is no end for learning அப்படின்னு சொல்றது உண்டு. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள், நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய நண்பர்கள், நம்ம வேலை செய்கிற இடம், இது மாதிரி நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறோம். ஆனால் இவங்களில் நமக்கு பெஸ்ட் டீச்சர் யாரு? స్వామియే కేపోమే. తన క్షేమాన్ని, తన శాంతిని, తన సౌభాగ్యాన్ని ఆశించేటువంటి ప్రతి వ్యక్తి కూడాను విశ్వ సౌఖ్యాన్ని ప్రప్రథమంలో నేర్చాలి. సంకుచితమైన భావములు ఏమాత్రము వ్యక్తి యందు చేర్చుకోరాదు. ఈ సంకుచిత భావముల వలనే సంకుచితమైనటువంటి ఫలితములే మనకు సంభవిస్తుంటాయి. కనుకనే మనము అనుభవించేటువంటి అవస్థలకు కానీ ఆనందములకు కానీ మన భావములే మూల కారణం. దీని భావమును పురస్కరించుకుని యత్ భావం తద్భవతి అన్నారు. సమత, సమగ్రత, ఈ రెండు కూడాను విద్యార్థి ప్రప్రథమంలో నేర్చవలసినటువంటిది. ఈ విద్యలన్నీ కూడాను అధ్యాపకులు నేర్పేటువంటిది కాదు. ప్రతి మానవునకును ప్రకృతియే ప్రథమ అధ్యాపకుడు. కనుకనే నేచర్ ఈజ్ ది బెస్ట్ టీచర్ అన్నారు. కనుక ఈ నేచరే, ప్రకృతియే సర్వ విద్యలను కూడాను అభ్యసింపచేస్తుండాలి మానవునకు. சுயநலம் இல்லாம பொதுநலத்தோட இருக்கிறதால தான் சுவாமி நேச்சர் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொன்னார். அதை இப்ப நம்ம எல்லாருமே கேட்டோம். குரு அப்படிங்கிற பதத்துக்கு சுவாமி நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 2 மீனிங் நான் சொல்கிறேன். இப்போ கு அப்படின்னா குணாதீதன், ரு அப்படிங்கிறது ரூபவர்ஜிதன், த ஒன் ஹூ இஸ் பியாண்ட் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். குணங்களுக்கும் ரூபங்களுக்கும் அப்பாற்பட்டவர் குரு அப்படின்னு சுவாமி சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, கு அப்படின்னா இருள், ரு அப்படின்னா அழிப்பவர். அதாவது அஜ்ஞானம் என்னும் இருளை நீக்கி ஞானம் என்னும் ஒளியை ஏற்றுபவர் குரு அப்படிங்கிற அர்த்தமாகுது. நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில நம்மளை கைட் பண்றதுக்கு ஒரு குரு ரொம்ப அவசியம். ஆனா அந்த குரு நமக்கு எங்க கிடைப்பாங்க? அந்த குருவை நம்ம எங்க தேடுறது? அதையும் நம்ம சுவாமியே சொல்றார். வாங்க இப்ப கேட்போம். గురు బ్రహ్మ, గురు విష్ణు, గురుదేవో మహేశ్వర. భగవంతుడే గురువు అన్నారు. ఆ భగవంతుడు ఎవరు? ప్రకృతి మనకు భగవత్ స్వరూపము. నేచర్ ఇస్ ది బెస్ట్ టీచర్. కనుక మనకు ఈ నేచర్, ఈ యొక్క జగత్తే, విశ్వమే మనకు నిజమైన గురువు. కనుక విశ్వము లోపల ప్రతి పక్షి, ప్రతి వృక్షము, ప్రతి శిల అన్ని కూడా మనకు అనేక రకములైనటువంటి ఉపదేశములు గావిస్తున్నాయి. అడవులంతా కూడా కేవలము కాష్టమయము, కొండలంతా కూడాను కేవలం శిలామయము, భూమి అంతా కూడాను కేవలం మృణ్మయము, దేహమంతా కేవలం మాంసమయము. ఇవన్నీ కూడాను పంచభూతములమయమే. దీనికంటే ఎక్కడ కూడా మనకు కనిపించదు. కనుక విశ్వమే మన యొక్క ప్రధానమైనటువంటి యొక్క గురువు. ఈ విశ్వం యొక్క దివ్యత్వాన్ని చక్కగా మనం అనుసరించాలి. நேச்சர் தான் நமக்கு குரு அப்படிங்கறத சுவாமி சொன்னதை கேட்டோம். ஆனா இந்த நேச்சர் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கறது, நேச்சர் கிட்டேருந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய குரூப் 3 அண்ட் குரூப் 4 பாலவிகாஸ் குழந்தைகள் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறாங்க. அந்த டிஸ்கஷன்ல கலந்துட்டு நம்மளும் இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். பாய்ஸ் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. சாய்ராம், என் பேர் சாய் ஸ்ரவன். நான் சின்னாதிபதி சமிதி சென்னை மெட்ரோ சவுத்லேருந்து வர குரூப் 4 படிக்கிறேன். சாய்ராம், என் பெயர் கௌஷிக். நான் நார்த் வெஸ்ட் ஜோன் சின்மயா நகர் சமிதியிலிருந்து வரேன். குரூப் 3 படிச்சுட்டு இருக்கேன். சாய்ராம், என் பெயர் இஷான் சாய். நான் அகரம் சமிதி சென்னை மெட்ரோ நார்த்லேருந்து வரேன். நான் கரண்டாக 3rd குரூப் பாலவிகாஸ் படிச்சுட்டு. சாய்ராம், என் பேர் சாய் கார்த்திகேயன். நான் சென்னை நார்த் வெஸ்ட்லேருந்து வரேன். நான் இப்போ குரூப் 3 படிச்சுக்கிட்டு இருக்கேன். என் சமிதி சென்னை நகர் சமிதி. சாய்ராம், நான் சுஷில் கிருஷ்ணா தாசுரதி, குரூப் 3 படிக்கிறேன், ரசபாக்கம் சமிதி. சாய்ராம், என் பேர் பிரணவ். நான் சென்னை மெட்ரோ சவுத் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன், வால்மீகி நகர் சமிதி. நான் ஒரு குரூப் 4 ஸ்டூடெண்ட். சாய்ராம், இப்போ சுவாமி நேச்சர் கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா?
சொல்லுங்க ஈஷான், நீங்க வந்து நேச்சரோட எந்த ஆஸ்பெக்ட் பத்தி பேச போறீங்க? என்ன கத்துக்கிட்டு இருக்கீங்க நேச்சர்ல இருந்து? சுவாமி சொன்ன மாதிரி நேச்சர் கிட்ட இருந்து நிறைய திங்ஸ் கத்துக்கலாம். அதுல சன் அண்ட் மூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சன்ன பிரத்யக்ஷ தெய்வம் என்று சுவாமி சொல்றார். ஏன்னா நம்ம டெய்லி கண்ணால சூரியனை பார்க்கிறோம். சன் இல்லைன்னா எந்த ஆக்டிவிட்டியும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சன்னு தான் எல்லா கிரியேஷனோட மூல காரணம்னு சுவாமி சொல்றார். சன் அண்ட் மூன் டெய்லி ரைஸ் ஆகுது, டெய்லி செட் ஆகுது, வெதர் இட் ஷைன்ஸ் ஆர் ரெயின்ஸ். அதோட டியூட்டியை மறக்காம அது டெய்லி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதே மாதிரி நம்மளோட லைஃப்ஸ்ல நம்மளோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மறக்காம சின்சியரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கத்துக்கிறோம். இதெல்லாம் சொல்லும்போது நான் பால விகாஸ் கிளாஸ்ல கத்துக்கிட்ட சேயிங்ஸ்லாம் ஞாபகம் வருது. ஒர்க் இஸ் வர்ஷிப், டியூட்டி இஸ் காட். எந்த வேலை செஞ்சாலும் அது சுவாமி கொடுத்த வேலை, சுவாமிக்காக செய்யற வேலை அப்படின்னு நினைச்சு பண்ணணும். கரெக்டா சொன்னீங்க ஈஷான். நம்ம வந்து கண்ணால பார்க்கக்கூடிய பிரத்யக்ஷ தெய்வம் அப்படின்னா சூரிய பெருமான் தான் இல்லையா? ஸோ நிறைய பேர் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணி வழிபடுறது நம்ம பார்த்துருக்கோம். காயத்ரி மந்திரம் இருக்கு சூரியன் மேல. பயிர்கள் செழிப்பா வளரணும்னா அதுக்கு மழை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி சூரிய ஒளியும் முக்கியம். ஸோ சூரியனோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதால தான் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு வருஷமும் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில மகர சங்கராந்தி, அதாவது தை திருநாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். கௌஷிக், நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த ஆஸ்பெக்ட் பத்தி பேச போறீங்க? சாய்ராம். நேச்சர் ஸ்கூலில் அடுத்ததாக பார்க்க போகிறது எர்த்தை. நம்ம பாரத தேசத்துல எர்த்தை நம்ம எப்படி கூப்பிடுறோம்னா பூமாதா. பூமாதான்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வருது பொறுமையின் வடிவம். ஏன்னா நம்ம டெய்லி எவ்வளவோ பூமி மேலே நடக்கிறோம், குதிக்கிறோம், துப்புறோம், மலை ஜலம் கழிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கோல்டு, சில்வர், டைமண்டு நிறைய சுரங்கங்களாக வெட்டி எடுக்கிறோம். ஆனால் பூமாதா யோசிக்கிறதே இல்லை. அதனால டெய்லி கார்கால எழுந்துக்கும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லி எழுந்திருக்கணும். சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணுபத்னி நமஸ்துல்யம் பாதஸ்பர்ஷமஸ்தே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி, ஹே பூமி மாதா, நான் உங்க மேலே எவ்வளவோ நடக்கிறேன், அதனால என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு க்ஷமா பிரார்த்தனை ஸ்லோகத்தை சொல்லி பூமியை தொட்டு வணங்கணும். இப்போ நம்ம சுவாமி வந்து டிஸ்கோர்ஸ்ல பூமாதாவை ஏன் வணங்கணும்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம இப்போ பார்க்கலாமா? చేస్తూ వచ్చారు. பண்டைய காலத்தில் என்ன ஆராதனை செய்து வந்தனர்? కేవలం ప్రకృతిని ఆరాధన చేస్తూ వచ్చారు. ప్రకృతి, இயற்கையை ஆராதித்து வந்தனர். ప్రకృతిని ఆరాధన చేయటం తప్పు కాదే. இயற்கையை ஆராதிப்பதில் தவறு இல்லையே. తినే తిండిని, உண்ணும் உணவு, త్రాగే నీరుని, குடிக்கும் தண்ணீர், పండే పంటను, விளையும் பயிர்கள், అనేక రకమైనటువంటి ఒక ఆహార విహారములంతా మనకు అందిస్తుండది ఈ భూదేవి. இப்படி பலவிதமாக உணவு உரையுளை அளித்து வருகிறாள் பூதேவி. ఇంతే కాదు, మానవునికి కావలసినటువంటి యొక్క ధనధాన్యములు కూడా అందిస్తుండాయి. இது மட்டுமன்று, மனிதனுக்கு தேவையான தனதானியங்களை அளித்து வருகிறாள். ఇంతటితో కాదు, இது மட்டுமன்று, నాణ్యములుగా ఉండేటువంటి ఒక బంగారు వెండిని కూడా పండిస్తుండాలి. மதிப்புமிக்க தங்கத்தையும் வெள்ளியையும் அளித்து வருகிறாள். వజ్రాలు కూడా పండిస్తుండాలి. வைரங்களையும் கூட அளிக்கிறாள். పండించి నీకు ఇచ్చేది ఆ భూమిని ఆరాధన చేయటంలో తప్పేమున్నది? இவற்றையெல்லாம் அளிக்கும் பூமாதாவை ஆராதிப்பதில் என்ன தவறு? సర్వ ప్రాణులను రక్షించేటువంటి యొక్క పంచ ప్రాణములను మనం ఆరాధన చేయటంలో తప్పేమున్నది? அனைத்து பிராணிகளையும் காக்கும் பஞ்ச பிராணன்களை நாம் ஆராதிப்பதில் என்ன தவறு? சுவாமி சொன்ன மாதிரி பூமாதா இல்லையா, நம்ம வந்து பொறுமையின் வடிவம் அப்படின்னு வணங்குறோம். ஸோ அதனால இந்த பூமி கிட்டேருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எத்தனை அதற்கு ட்ரபிள் கொடுத்தாலும் நம்ம வந்து பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறது அது நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதே மாதிரி வாழ்க்கையில நம்ம வந்து பொறுமை ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத இந்த பூமாதா கிட்டே நம்ம கத்துக்கிறோம். ஷவன், சொல்லுங்க, உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட் பிடிச்சிருக்கு, எதை பத்தி நீங்க சொல்ல போறீங்க? இந்த நேச்சர் அஸ் அ குரு என்ற டாபிக்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆஸ்பெக்ட் வந்து வாட்டர் ஃபால்ஸ் தான். இந்த வாட்டர் ஃபால் வந்து மேலேருந்து கீழே விழுந்து தான் ஃப்ளோ ஆகுது. அப்படியே ஃப்ளோவை ரிவரா மாறி அப்படியே கடல்ல வந்து கலந்து கொடுக்குது. இந்த கடல் சொன்னே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னன்னா, கடல்ல வந்து நம்ம எவ்வளையோ குப்பை போடுறோம். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் பேக்ஸ், நம்ம சாப்பிட்றது எல்லாமே கடல்ல போடுறோம். ஆனா கடல் ஒண்ணுமே சொல்லாம எல்லாமே ஏற்றுக்கொள்கிறது. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளுக்கு வர எல்லா பெருமைகளும் குறைகளும் நம்ம எல்லாம் அந்த ஆஸ்பெக்ட் எல்லாமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணி நம்மள எல்லாமே ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் நம்ம வந்து கடல்ல இருந்து கத்துக்கலாம். இப்போ வாட்டர் ஃபால்ல இருந்து என்ன கத்துக்கலாம்னா, எப்படி வாட்டர் ஃபால் மேல இருந்து கீழே வருதோ அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளோ பெரிய உயரங்களுக்கு போகும்போது நம்ம பொசிஷனையும் பவரையும் சரியாக பயன்படுத்தி நம்ம எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்.
இந்த வாட்டர் ஃபால் மாதிரி தான் கடவுளும் மேலேருந்து கீழே வந்து அவதார ரூபம் எடுத்து கடவுள் ரூபத்துல நம்மளுக்கு மனிதனை மேலே உயர்த்துறது ஹெல்ப் செய்வாரு. கரெக்ட். இப்போ நீங்க அவதாரம் அப்படின்னாலே மேலிருந்து கீழிறங்கி வருதல் தான் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ அவதாரம் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஸோ ஒரு அவதார் கடவுள் வந்து மனித ரூபத்துல வந்தாதான் நமக்கு வந்து அவரோட ஒரு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். தர்ஷன், ஸ்பர்ஷன், சம்பாஷன் அதெல்லாம் அதனால தான் பாசிபிள் ஆகுது. ஸோ அவர் நம்மள மாதிரியே நம்ம கூட இருந்து பழகி நம்மளை வந்து உயர்நிலைக்கு கொண்டு போறதுக்கு தான் அவதாரம் அப்படிங்கிறது வருது. ஸோ கரெக்ட். நீங்க ஓஷன்லேருந்து கத்துக்கலாம்னு சொன்னது வந்து ஈக்வானிமிட்டி இல்லையா? இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில சுகம் துக்கம் ரெண்டுமே வரும். அதை வந்து நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு அதுதான் சுவாமி கூட மஞ்சி செட்டுலன்னு சமமுகா பாவிஞ்சேதி பக்தி நாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்க்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க. மேலிருந்து கீழே இறங்கி வந்த பிறகுதான் அது வந்து நதியா ஓடும் பொழுது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு நதியா அது ஓடும் பொழுதுதான் அது வந்து நம்ம வயல்வெளிகளுக்கு பாசனத்துக்கு பயன்படுறது, அதுக்கப்புறமா குடி தண்ணீரா பயன்படுது. அப்படி நிறைய பேருக்கு அது வந்து எப்போ கீழே வந்து ஃப்ளோ ஆகுதோ அப்போதான் எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது. ஸோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில பெரிய நிலைமையில பெரிய பொசிஷன்ல இருக்கும் பொழுது கீழே இருக்கிற மக்களுக்கு வந்து உதவுறதுக்கு நம்மளுடைய அந்த பதவியையும் நம்மளுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க. நல்ல பாயிண்ட் அது. சொல்லுங்க சாய் கார்த்திகேயன், உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு? இன்னைக்கு நான் மரங்களையும் அதோட நல்ல குணங்களையும் பத்தி உங்ககிட்ட சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மரங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுல ரொம்ப முக்கியமானதை மட்டும் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப முக்கியமானது ஆக்சிஜன் தான். அதை தர்றது மரம் தான். அது இல்லைன்னா அவங்களால உயிர் வாழ்றது கஷ்டம். அது மட்டுமா மரம் தருது? நம்மளுக்கு வெயில் இல்லாம பாத்துக்கிறதுக்கு நிழலை தருது. வீட்டில் இருக்கும்போது கூலிங்கை தருது. வீட்டு பக்கத்தில் மரம் இருந்தால் நல்லா வீடு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி நம்ம மரங்களை வெட்டவே கூடாது. மரங்களை வெட்டுறது தப்பு. மரம் நம்மளுக்கு பழங்கள், வெஜிடேபிள்ஸ் அது எல்லாத்தையும் கொடுத்து நம்மளோட பசியை போக்குது. அப்புறம் மரங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளோட மன அழுத்தம் அப்படியே பாதியாக குறையுது. மரங்கள் நம்மளுக்கு நிழலை தருது. கல்பக சுவாமியோட அந்த புட்டபர்த்தியில் இருக்க மரம் எல்லாருக்கும் தெரியுமா? கல்பக விருட்ச மரம் நம்மளுக்கு சுவாமி சின்ன வயசா இருக்கும் போது அந்த மரத்துலலாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து அந்த மரத்துக்கடியில் தான் விளையாண்டுருக்காரு. அப்படி விளையாண்டுருக்கும் போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவர்கிட்ட பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னா சுவாமி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் அந்த மரத்துல இருந்து எடுத்து தருவாரு. மரத்துக்கிட்ட இருந்து நம்ம சுயநலமாகவே இருக்கக்கூடாதுன்னு கத்துக்கிறோம். வெரி குட். ஸோ இப்போ வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கறதால தான் அந்த மரத்துக்கு என்ன பேரு? கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரம் தான் இல்லையா? சுவாமி வந்து அதுலேருந்து அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் வேணுமோ கேட்டதெல்லாம் எடுத்து கொடுத்ததால சாதாரண புளிய மரம் அப்படிங்கிறது ஒரு கற்பக விருட்சம் அப்படிங்கிறது ஒரு பேர் வந்து. ஸோ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா டிவினிட்டியோட தொடர்பு இருக்கும் பொழுது அதோட வேல்யூவே ரொம்ப பெருசாகிடுது இல்லையா? சாதாரண ஒரு புளிய மரம் தான் அது. ஆனால் சுவாமியோட அதுக்கு ஒரு தொடர்பு வந்த பிறகு அது கற்பக விருட்சம் அப்படிங்கிற ஒரு பெரிய பேர் கிடைக்கிறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீ மரம் பற்றிலாம் சொல்லும் பொழுது நீ இது கூட சொல்லிட்டு இருந்தே இல்லையா? நம்ம இப்போ பேசிட்டு இருக்கும் பொழுது அது வந்து மண்ணரிப்பை தடுக்கும் அப்படின்னு கூட சொன்னேன். அது எப்படி? அது மண்ணரிப்பு அது வந்து நம்மளோட வீட்டு பக்கத்துலலாம் நிலம் வச்சிருந்தோம்னா மரத்தை பக்கத்துல வச்சிருக்கும் போது அது ரொம்ப சேஃபா இருக்கும். மண் வந்து தண்ணியில ஊறிக்கிட்டே இருக்கும் போது அது மண் அரிப்பை தடுக்குது. வெள்ளம், மண் சரிவு, நிலநடுக்கமே வந்தாலும் அதை மரம் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு, பாதுகாக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ இப்போ நம்ம பாரத தேசம்ல நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தோம்னாக்கா மரங்களை கூட நம்ம வழிபடுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அரச மரம். அண்ட் நீ முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் விட்டுட்டு என்ன தெரியுமா? மரங்கள் வந்து நமக்கு நீ முதலே சொன்னேன்னு நினைக்கிறேன் ஆக்சிஜன் கொடுக்கறது அப்படின்னு இல்லையா? நம்ம சுவாசிக்கிறது அதுதான் ஆக்சிஜன் கொடுக்கறது. ஸோ இப்போ நம்ம பிரசாந்தி நிலையம்ல கூட பார்த்தோம்னா கணேஷ் டெம்பிள் நம்ம மந்திர்க்குள்ள நுழையிறது ஆசிரம்குள்ள என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சந்நிதி இருக்கும் இல்லையா? அந்த விநாயகர் சந்நிதிக்கு எதிர ஒரு பெரிய அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்துக்கு எல்லாரும் பூஜை பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த அரச மரத்தை வணங்குறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. மூலத்தோ பிரம்ம ரூபாய, மத்தியத்தோ விஷ்ணு ரூபிணி, அக்ரத சிவ ரூபாய, விருட்ச ராஜாயத்தே நமக அப்படின்னு. விருட்ச ராஜாயத்தே அப்படின்னாக்கா மரங்களுக்கு எல்லாம் அரசனவன். அதனால்தான் அவனுக்கு அரச மரம்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். ஆனா ஏன் அந்த மரத்துக்கு மட்டும் அரச மரம்னு பேர் தெரியுமா? நம்ம சுவாசிக்கிறதுக்கு அதிகமான ஆக்சிஜன் கொடுக்கறது அரச மரம் தான். அதனாலதான் அது வந்து மரங்களிலேயே அரசன் அப்படின்னு சொல்றோம். அது தவிர நம்ம வேற என்னெல்லாம் பண்றோம்? வேப்ப மரம்.
அதை நம்ம வணங்குறோம் இல்லையா. சக்தி ரூபமா நம்ம வேப்ப மரத்தை வணங்குறோம். அதுக்கப்புறமா வில்வம், அதை வந்து சிவஸ்வரூபமா நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த வில்வம் எப்படி இருக்கும், 3 இலைகள் இருக்கும். நம்ம சிவபெருமானுக்கு முக்கண்ணன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதனால சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணும்போது வில்வத்தால அர்ச்சனை பண்ணுவோம். ஸோ அதனால வில்வம் வந்து ஒரு பவித்திரமான ஒரு இலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு மெடிசினல் ஆஸ் வெல் அஸ் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஹோலி பிளான்ட் அப்படின்னாக்கா துளசி இல்லையா. நம்ம வந்து கிருஷ்ணரோட கதையில கூட கேட்டிருப்போம். இந்த பாமா ருக்மிணி கிருஷ்ணரை தராசுல பிடிக்கும்பொழுது ஒரு துளசி இலையை வச்சு கிருஷ்ணரை வந்து எப்படி அந்த அந்த பக்திக்கு எடுத்துக்காட்டா இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய கோவில்கள்ல துளசியும் நமக்கு பிரசாதமா கிடைக்கிறது. ஸோ அதனால இப்ப மரங்கள் வந்து நீ சொன்ன மாதிரி நமக்கு வந்து காத்து கொடுக்கறது, நிறைய பழங்கள் கொடுக்கறது, காய்கறிகளை கொடுக்கறது, நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே வந்து தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காங்கன்னா மற்றவங்களுக்காக தான் எல்லாமே கொடுக்கறது. ஸோ அதனால மரத்துலேருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், நம்ம செல்ஃபிஷா இருக்கக்கூடாது, எப்பவுமே வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு கத்துக்கணும். வெரி குட். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, நம்ம வந்து நம்ம தமிழ்ல ஒரு வாழ்த்து ஒண்ணு சொல்லுவாங்க எல்லாரும். என்னன்னாக்க, ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ்ந்து வாழையடி வாழை என்ன 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு குறிப்பிடுறது அப்படின்னாக்க, ஆள் போல் தழைத்து அப்படின்னா ஆலமரம். இந்த ஆலமரம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, பேனியன் ட்ரீ. நம்ம பருத்தியில கூட இருக்கே வட்ட விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மரம் ஒரு இடத்துல வளர்ந்து அதோடைய கிளைகள் தான் வந்து என்ன ஆகுது, அதுவே பெருசா வளர்ந்து திருப்பி அதுவும் ஒரு வேரூன்றி போறது. நாளடைவுல பார்த்தோம்னா எது மெயின் மரம் எது அதோட பிரான்ச்சஸ்னே தெரியாத அளவுக்கு அதுவும் திக்கா வளர்ந்துருக்கும். ஸோ அது மாதிரி ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி. அருகுன்னா அருகம்புல். அருகம்புல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா, நல்ல பேஸ், அந்த வேர் வந்து கீழ் வரைக்கும் போய் நல்லா ஸ்ட்ராங்கா வேரூன்றி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூங்கில் போல் சுற்றம் சூழுது அப்படின்னாக்கா, மூங்கில் வளருது, பேம்பூஸ்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட்டமா இருக்கும். அப்படியே ஒரே ஒரு மூங்கில் மட்டும் தனியா இருக்காது. அந்த மூங்கில் காடு அப்படின்னு போனாக்கா ஒன்று பக்கத்து சுற்றி நிறைய வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறமா வாழையடி வாழை என்ன அப்படின்னாக்கா, ஒரு வாழை மரம் இருந்ததுன்னா அது அடுத்தடுத்து குட்டி நிறைய போட்டுட்டே இருக்கும், சந்ததிகள் வளரணும் அப்படிங்கிறதுக்காக. வாழையடி வாழையன 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு. இது குறிப்பா எப்போ வாழ்த்துவாங்கன்னா, புதுசா கல்யாணம் ஆனவங்களை எப்பவும் அது மாதிரி அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வாழ்த்துறதுக்குமே வந்து என்ன இருக்கு, நமக்கு வந்து இயற்கை தான் வந்து அந்த வாழ்த்துக்கு கூட பயன்படுது. அப்புறம் வேற என்னெல்லாம் கொடுக்குறது மரம்? ஒரு பெரிய மரம் இருக்கு, அந்த மரத்தோட உச்சி தான் கடவுள். மரத்தோட கிளைகள் தான் குரு. கிளைய பிடிச்சி ஏறினா தானே மரத்தோட உச்சி அடைய முடியும். கரெக்டா? சரி. ஏன்னா இப்போ வந்து நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, கிளைகள் தான் குரு. குரு மூலயமா தான் நம்ம கடவுளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு இதுவே சொல்லுவோம் இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம். நமக்கு வந்து அம்மா தான் அப்பாவை காட்டுறாங்க, அப்பா வந்து ஒரு குரு கிட்ட கூட்டிட்டு போவாங்க, அந்த குரு வந்து நமக்கு கடவுளை அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா நமக்கெல்லாம் என்ன தெரியுமா ஒரு பெரிய பாக்கியம், அந்த கடவுளே நமக்கு குருவா கிடைச்சிருக்காரு இல்லையா. நம்ம பகவான் தானே நமக்கு குருவாகவும் இருக்கார், கடவுளாகவும் இருக்காரு. அதனால நம்ம எல்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள்னு சொல்லுங்க சுஷில், நீங்க என்ன ஆஸ்பெக்ட் பத்தி பேச போறீங்க? சாய் கார்த்திகேயன் மரத்தை பத்தி பேசும்போது எனக்கு சுவாமி 3 ஜூலை 1986 கொடுத்த டிஸ்கோர்ஸ் தான் ஞாபகம் வருது. அதுல சுவாமி இயற்கை சிறந்த போதகர், அதே மாதிரி வாழ்க்கை சிறந்த குரு அப்படின்னு அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. என்னதான் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நல்லா படிச்சு டாப் மார்க் எடுத்தாலும் அது உண்மையான எஜுகேஷனோட ஆஸ்பெக்ட் கிடையாது. சுவாமியே சொல்வார் இல்லையா, எண்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் கேரக்டர் அப்படின்னு. பொறுமை, சுயநலமற்ற கொடை, இது எல்லாமே இயற்கை ஆன்மீகமா நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குது. அது மட்டும்தான் நம்மளோட குருன்னு சொல்லலாம். இந்த விதத்துல மரத்தை பத்தி நான் சில கருத்துக்கள் நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். மரத்துலேருந்து நிறைய விஷயங்கள், மார்னிங் ப்ரேயரா இருக்கட்டும், டெய்லி ரொட்டீன்ஸ்ல தேவைப்படுற சமையலா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் மரங்கள் ரொம்பவே உதவியா இருக்கு. டெய்லி ரொட்டீன்ஸ் எடுத்துக்கலாம். மரத்துல இருந்து வர கிளைகள், குச்சி, இது எல்லாத்தையும் வச்சு சமையல் பண்றோம். அன்றாட தேவைகள் அது. விறகடுப்பு யூஸ் பண்றவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் மார்னிங் ப்ரேயர், சுவாமிக்கு ஏதாவது பூ வைக்கணுமா, பூ தருது. பழம் நைவேத்தியம் பண்ணுமா, நைவேத்தியத்துக்கு பழம் தருது. இந்த மாதிரி ரிச்சான விட்டமின்ஸ் ரிச்சான பழங்கள் எல்லாமே தருது. மரத்துலேருந்து
யார் வேணா இப்போ நான் போய் மரத்தை போய் வெட்டினாலும் இன்னொரு மரத்துக்கிட்ட போய் நான் அதை கல்லு தூக்கி போட்டேன்னா திருப்பி பலன் தான் கொடுக்கும். யார் கெடுதல் செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் மரம் யார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்காது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் ஈக்குவாலிட்டியா. இப்போ நான் எதாவது செஞ்சாலும் பழம் தான் கொடுக்கும், இப்போ நீங்க வந்தாலும் பழம் தான் கொடுக்கும், யார் வந்தாலும் பழம் தான் கொடுக்கும். அந்த மாதிரி மரத்துக்கிட்டேருந்து நம்ம எல்லாருக்கும் செல்ஃப்லெஸ் ஆக்ட், யார் வந்தாலும் நம்ம ஒரே மாதிரி நடந்துக்கணும். எந்த விதத்துக்காகவும் அவங்ககிட்ட பழி வாங்கணுமோ இல்லை ஏதாவது செய்யணும், ஏதாவது தப்பு செய்யணுமோ அந்த மாதிரி எந்த எண்ணமும் இருக்காது. அந்த மரத்துக்கிட்டேருந்து இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிறதுல நமக்கு சந்தோஷம். ஓகே, சுஷில், கார்த்திகேயன், நீங்கள் 2 பேரும் சொன்ன மாதிரி நம்ம மரத்துக்கிட்டேருந்து கற்றுக்கிறது வந்து எப்போவுமே வந்து செல்ஃப்லெஸ் ஆக்ட் பண்ணணும். நம்ம வந்து செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மரம் கற்றுக் கொடுக்குறது. அது வந்து நமக்கு பழம் கொடுக்கறது, காய்கறிகள் கொடுக்கறது, அதோடைய கிளைகள், விறகு, அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு காற்று கொடுக்கறது, எல்லாத்தையுமே அது நமக்காக தான் கொடுக்கறது, தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிறோம். சொல்லுங்கள் பிரணப், நீங்கள் எந்த ஆஸ்பெக்டில் பேச போகிறீங்க? நீங்கள் மரங்கள் பற்றி பேசுறதுனால மரங்கள் மெயினாக கொடுக்குற ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். அதுதான் ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ளவர்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி லெவல்ஸ் பூஸ்டடாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும், கான்சன்ட்ரேஷனுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் பேஷண்ட்ஸ்க்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அது ஏன் வச்சுருக்காங்கன்னா அது பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால பேஷண்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணி ரொம்ப சீக்கிரமே ரெக்கவர் ஆவாங்க. இது இல்லாமல் ஃபிசிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஃப்ளவர்ஸ் வச்சுருக்க பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் ப்யூரிஃபைடாக இருந்து ஏர் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா கோவில்கள்லாம் பூக்களால் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, தெய்வத்துக்கும் பூ மாலையை படைப்பாங்க. ஃப்ளவர்ஸ் நிறைய பீஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் அட்ராக்ட் பண்ணும். இதனால ஹனி ப்ரிப்பரேஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் வெல் ஆஸ் என்விரான்மெண்டல் லைஃப் சைக்கிளுக்கும் இது ரொம்ப முக்கியம். ஃப்ளவர்ஸ்க்கு சில மெடிசினல் யூஸஸும் இருக்குது. ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி பூன்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த பூவை வச்சு டீ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த டீயை குடிக்கிறதுனால நம்ம பிளட் ப்ரெஷர் கம்மியாகும், நம்ம ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், அண்ட் நம்ம ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். இன்னொரு பூ இருக்குது, அது வந்து குங்குமப்பூ, சாஃப்ரான்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதை வச்சு நிறையா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ஃபுட் சாப்பிட்றதுனால நம்மளோட மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும்னு சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சில மெடிசினல் யூஸஸும் இருக்குது. ஆஸ் வெல் ஆஸ் அது நம்மளுக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணும். ஃப்ளவர்ஸோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் அந்த ஷார்ட் லைஃப் ஸ்பேனில் பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். நம்மளும் நம்ம லைஃப்பில் நம்ம இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப்பை வாழணும். மேடம், நீங்கள் பூக்கள் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போது வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 பூ சொன்னீங்க, அது வந்து மெடிசினல் வேல்யூ இருக்குது, ஒரு சிலது நம்ம சமையலுக்கும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் பூக்கள் பற்றி சொல்லும்பொழுது எனக்கு வந்து லோட்டஸ் ஞாபகம் வருது. லோட்டஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து எங்கே மலர்றது? சேற்றில், இல்லையா? ஸோ சேரு சகதி அப்படின்னாக்கா நமக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் பிடிக்காது, ஏன்னா ரொம்ப கரையாகும், ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும் அப்படின்னு. அது அந்த மாதிரி ஒரு சேற்றில் பிறந்தா கூட அதோட வேல்யூ எப்படி இருக்கு? லோட்டஸ் வந்து லோட்டஸ் அப்படின்னா ஒரு ஒரு சிறப்பான மலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது இன்னொன்று என்ன கற்றுக் கொடுக்கறது நமக்கு அப்படின்னாக்கா டிட்டாச்மெண்ட். அது வந்து சேத்துல இருந்தாலும் அது குளத்துல மலரும் போது அது வந்து எதனோடையும் ஒட்டாமல் தனியாக தான் இருக்கும் அந்த மலர், இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு டிட்டாச்மெண்ட்டு நமக்கு கற்றுக் கொடுக்குறது. அண்ட் இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் லோட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம சுவாமியோட இன்ஸ்டிடியூஷன் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஃப்ளவர் இருக்கும். நம்ம பிரசாந்தி நிலையத்தில், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில், சுவாமியோட இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், லைக் காலேஜு, ஹாஸ்டலில், நம்ம சுந்தரம், ஏன் தர்மக்ஷேத்ராவே கூட லோட்டஸ் வடிவில் தானே இருக்குது. ஸோ அது மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த லோட்டஸ் வந்து ஏன் சுவாமி வச்சுருக்காரு அப்படின்னாக்கா, ஒன்று வந்து இந்த டிட்டாச்மெண்ட். நம்ம என்ன நல்லது பண்ணாலும் சரி, நல்லது தான் நம்ம பண்ணணும், அந்த நல்லதே பண்ணால் கூட அந்த ஆக்ட்லேருந்து நம்ம டிட்டாச்சாக இருக்கணும். நம்ம பிரதியுபகாரம், நம்ம பிரதிபலன்லாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அந்த லோட்டஸ் வந்து நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணும். நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் தாட்ஸ்லாம் கொடுக்கும். அப்படிங்கிறதெல்லாம் எல்லா இடத்துலையும் லோட்டஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த லோட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் மட்டும்தான் நம்ம வந்து சுவாமியோட கம்பேர் பண்ணுவோம், இல்லையா? இப்போ சுவாமியோட கண்களுக்கு கமல நயனா அப்படின்னு சொல்கிறோம், கமல மலர் பாதங்கள் அப்படின்னு சொல்கிறோம், கர கமலம் அப்படின்னு சொல்கிறோம், நாபி கமலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம சுவாமியை ஒரு மலரோட ஒப்பிடணும் அப்படின்னாக்க லோட்டஸ் தான் ஒப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பஜனை இப்போ நம்ம கேட்போம்.
कमल नयन प्रभु कमलापते कमल नयन प्रभु कमलापते कमल नयन प्रभु कमलापते कमलासन प्रभु कमलाकांता कमलासन प्रभु कमलाकांता कमलासन எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பஜன் இல்லையா? சுவாமியை வந்து லோட்டஸோட கம்பேர் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது இந்த பஜன். இது தவிர வேற என்னெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் நேச்சர் கிட்டே இருந்து? நம்மளாம் ட்ரீஸ், ஃப்ளவர்ஸ், ரிவர்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் இது பற்றிலாம் பேசும்போது எனக்கு மவுண்டன் பற்றி ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது இந்த ரிவர்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் அதோட ஹோம் தான் இந்த மவுண்டன். ஒரிஜினேட் ஆகுது அங்கேருந்து தான் ஒரிஜினேட் ஆகி போயிடுது. ஓகே. சுவாமி மே 1978 பிருந்தாவன்ல ஒரு டிஸ்கோர்ஸ் கொடுத்தார். அந்த டிஸ்கோர்ஸ்ல மவுண்டன் பத்தி என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொன்னார்? மவுண்டன் எப்படி எக்ஸ்ட்ரீம் ஹார்ஷ் கண்டிஷன்ஸ், சன்னி, கோல்டு, விண்ட் இதெல்லாம் இருக்கும்போது கூட அது எப்படி தாங்கி நிற்குதோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கு அதிக கேர் காட்டக்கூடாது அப்படின்ட்டு சுவாமி சொன்னாரு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா பொறுமை, பேஷன்ஸ் பத்தி கத்துக்கலாம். சுவாமி இன்னொரு டிஸ்கோர்ஸ்ல பேஷன்ஸ் பத்தி சொன்னார். எவ்வளோ பொறுமையா இருக்கிறோமோ அவ்வளோ ஈஸியா எட்டர்னல் பிளிஸ் அதாவது ஆனந்தமய கோர்ஸை அட்டெயின் பண்ணலான்னு சுவாமி சொல்றார். இன்னொன்று என்னன்னா மவுண்டன்ல இருந்து நிறைய திங்ஸ் வரும். அப்புறம் மவுண்டன் மேல சில காட்ஸ் கூட இருக்காங்க. சுவாமி மலை வந்து முருகன் டெம்பிள் இருக்கு, திருப்பதியில வந்து பெருமாள் இருக்காரு. நம்ம தமிழ்லயே ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? குஞ்சு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லி. ஆல்மோஸ்ட் நிறைய முருகன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலை மேலே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட். அப்புறம் அது தவிர மலைகள் வந்து நம்ம பாரத தேசத்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் மலைகளை கூட நம்ம வழிபடுறது வழக்கம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? திருவண்ணாமலை என்ன சொல்றோம் நம்ம? அந்த மலையே சிவஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி பௌர்ணமிக்கு எல்லாரும் கிரிவலம் பண்றதுலாம் வழக்கம். நம்ம சுவாமியே அவருடைய அவதாரம் டிக்ளேர் பண்ணும்போது என்ன பஜன் பாடினார்? மானச பஜனை குருச்சரணம்ல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவன் தானே பாடினார். ஸோ அது மாதிரி இந்த மலையை வணங்குற ஒரு பழக்கமும் நமக்கு இருக்கு. இதே வந்து நார்த்ல பார்த்தோம்னாக்கா நம்ம இமயமலையும் வணங்குறோம் இல்லையா? இமயமலை தான் வந்து கைலாயம் இருக்கிறதா, சிவபெருமான் குடி இருக்கிறதா நம்ம சொல்லி இமயமலையை வணங்குறோம். நம்ம இன்ஃபேக்ட் நம்ம பிரசாந்தி நிலையமே கூட ஒரு மலைப்பாங்கான ஒரு பகுதி தான் இல்லையா? நம்ம இனிஷியலாக சுவாமி வந்து ஃபர்ஸ்ட் பிரசாந்தி நிலையம் கட்டின அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம்னாக்கா நல்ல ஒரு மலை மாதிரி தான் இருக்கும். இப்போவுமே கூட நம்ம பார்க்கலாம். குல்வந்தால் ஒரு ஹைட்டில் இருக்கும். நம்ம இறங்கி அடுத்தது கீழே நம்ம அந்த கேன்டீன்ஸ்லாம் போரிச்சு அது கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ அது மாதிரி அதுவும் ஒரு மலை தான் சொன்னால் அந்த மலையுமே நம்ம வணங்குறோம். அது தவிர பார்த்தோம்னாக்கா நம்ம கண்ணபிரான் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணின அந்த கோகுலம், மதுரா அந்த இடத்துல இருக்கிற கோவர்தனகிரி இல்லையா? அந்த கோவர்தனகிரி பரிக்கிரமா பண்றது உண்டு. அந்த கோவர்தன மலைக்கும் பூஜை பண்ணுவாங்க. அன்னப்பாவாடை உற்சவம்னு சொல்லி நிறைய அதுக்கு படையெல்லாம் வச்சு அங்கே அது மாதிரி ஒரு வழிபாடு உண்டு. ஸோ அதனால நம்ம பாரத தேசம்ல பார்த்தோம்னாக்க இயற்கை வழிபாடு அப்படிங்கிறது நமக்குள்ள பின்றி பிணைந்த ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். ஸ்ரவன் சாரம் நீங்க சொன்னீங்கல்ல, வாட்டர் ஃபால்ஸ் மேலேருந்து கீழே விழும்போது நதியா மாறி ஓஷன்ல போய் கலக்குது. கரெக்டு தான். ஏன்னா கங்கா, யமுனா, காவேரின்னு போன்ற புண்ணிய நதிகளும் ஓஷன்ல போய் தான் கலக்குது. அதே மாதிரி கூவமாறும் ஓஷன்ல போய் தான் கலக்குறது. ஸோ நல்லது கெட்டது ரெண்டுமே ஓஷன்ல போய் தான் கலக்குது. ஆனா ஓஷன் நம்மளுக்கு திருப்பி மழை மேகங்களா மாறி மழையா நம்ம எல்லா ஜீவராசிகளுக்குமே பயன்படுற மாதிரி கொடுக்குது. இது சொல்லும்போது எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வந்தது. நீரின்றி அமையாது உலகெனும் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. வாட்டர் இல்லாம எந்த ஜீவராசிகளாலையும் சர்வை பண்ணவே முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு நாள் குளிக்கலைன்னா கூட நம்ம உடம்புல இருந்து எவ்வளவு மேக்ஸிமம் வருது. அதனால நம்ம குளிக்கரைச்ச கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லி குளிக்கணும். கங்கைச்ச யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதில் குரு. இது சொல்லும்போது இன்னர் பியூரிஃபிகேஷனும் அவுட்டர் பியூரிஃபிகேஷனும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைச்சிடும். வாட்டர் வந்து பஞ்சபூதத்தில் ஒன்று. அப்படிப்பட்ட வாட்டரை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. கரெக்ட் கௌஷிக். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அகைன் நம்ம பாரத தேசத்தில் கலாச்சாரத்தில் நதிகளை கூட நம்ம வந்து
தாயா தான் வணங்குறோம் இல்லையா. அதனால தான் எல்லா நதிகளுக்கு பேர் பார்த்தாலும் ஃபெமினைன் நேமா இருக்கும். கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி, சித்ராவதி இல்லையா. எல்லாமே வந்து இது மாதிரி ஃபெமினைன் தாயார் உருவத்தை பார்த்து நம்ம பூஜை பண்றோம். அதே மாதிரி ஒரு ஒரு நதியும் எப்படி ஒரு ஸ்பெஷலா இருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்ப கங்கை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மேலுலகத்திலேருந்து இங்க வந்ததான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த கங்கை எதுக்கு விசேஷம் அப்படின்னாக்கா, பிரம்மாவினுடைய கரத்திலிருந்து விஷ்ணுவனுடைய பாதத்துக்கு விழுந்து சிவபெருமானோட தலையிலிருந்து நமக்கு கீழே வர்றதால மும்மூர்த்திகளோட ஸ்பர்ஷமும் அது இருக்கு அப்படிங்கிறதால அதுக்கு ஒரு விசேஷம். அண்ட் மோரோவர் அந்த கங்கை ரொம்ப எங்க ஃபேமஸ்னு சொல்றோம், காசியில சொல்றோம் இல்லையா. அந்த காசி க்ஷேத்திரம் விஸ்வநாதருடைய சந்நிதி இருக்கு. அதே மாதிரி அயோத்தியால சரையு நதி கரையில அயோத்தியா இருக்கிறதால அயோத்தியாவுக்குனால சரையு நதிக்கும் பெருமை வருது. அதே மாதிரி யமுனா, கோகுலம், மதுரா அந்த இடத்துல யமுனை பாயறதால அந்த நதிக்கு ஒரு பெருமை. அதே மாதிரி நம்ம சுவாமி அவதாரம் பண்ணின புட்டபர்த்தியில ஓடுற சித்ராவதி நதிக்கும் சுவாமினால பெருமை. ஸோ அது மாதிரி நம்ம வழக்கத்துல நதிகளுக்கு கூட பூஜை பண்ற ஒரு பழக்கம் இருக்கு. சொல்லுங்க ஸ்ரவன், நீங்க என்ன சொல்ல போறீங்க அடுத்தது? கௌஷிக் சாய்ராம் சொன்ன திருக்குறள் ரொம்ப கரெக்ட். நம்ம சுவாமி நம்மளுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்தனால நம்ம சுவாமிக்கு எப்போயும் நம்ம தேங்க்ஸ் சொல்றோம். கரெக்ட். எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசி நான் கேட்டிருக்கேன். என்னென்னா நம்ம சென்னையில் தண்ணிக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, சுத்தமான தண்ணி இல்லை அப்படின்னு கேட்டிருக்கேன். அதனால சுவாமி வந்து சென்னைக்கு ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்த பிறகு தான் நான் சென்னையை விசிட் பண்ணுவேன். இன்னும் வஜ்ர சங்கல்பம் சுவாமி இருந்தார். நம்ம கேட்காமையே சுவாமி நம்மளுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்துருக்காரு. இதுதான் நம்ம சுவாமியோட அன்பு. நம்ம எல்லார்கிட்டையுமே எப்படி அன்பாக பழகணும்னு சொல்லி கொடுத்து நம்ம கிட்ட திருப்பி ஒன்றுமே கேட்க மாட்டாரு. நம்ம சுவாமிக்கு எப்படி கிராட்டிடியூட் காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சுவாமியோட டீச்சிங்ஸ் அண்ட் வேல்யூஸை நம்ம வாழ்நாள் முழுவதும் ஃபாலோ பண்ணணும். வெரி குட் ஷோ. இப்போ நீ சொன்ன இல்லையா, நமக்கு சென்னையில் தண்ணி கஷ்டம் இருந்தது, நீங்கள் யாருமே பார்த்துக்க மாட்டீங்க அந்த கஷ்டம். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் இருந்தது. சுவாமி வந்து இன்ஃபேக்ட் 1997 சென்னைக்கு வந்தப்போ ஒரு 3 days விசிட் தான் சுவாமி வந்தாங்க. சுவாமி வந்துட்டு சென்னையில் சுவாமி இப்படி ஒரு காரில் போயிட்டு இருக்கும்பொழுது நிறைய மக்கள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அதனால அவன் வந்து லாரி பின்னாடி, அப்போல்லாம் இந்த மெட்ரோ வாட்டர் லாரி போகும், அந்த லாரி பின்னாடி ஓடி போய் குடத்தை எடுத்து குடிச்சிட்டு வரதை பார்த்துட்டு சுவாமி ரொம்ப கஷ்டப்பட்டாராம். ஐயோ, ஜனங்கள்லாம் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவங்க எல்லாருக்கும் வந்து குடி தண்ணீர் கொடுத்த பிறகுதான் நான் வந்து சென்னைக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வஜ்ர சங்கல்பம் பண்ணார். ஆனால் சென்னை மக்கள் யாருமே சுவாமி கிட்ட போய் நீங்கள் எங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. சுவாமியே அவருடைய அன்புனால நம்ம எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துட்டு 2007 சுவாமி இங்கே வந்தார் திருப்பி அதே மாதிரி. ஸோ சுவாமியோடையது எப்படின்னாக்கா தன்னலமற்ற பிரேமை இல்லையா, அந்த பிரேமை தான் நமக்கு சுவாமி கிட்ட ரொம்ப பிடிச்சது. அண்ட் அதை தான் வந்து அந்த வேல்யூ தான் நம்மளும் எடுத்துட்டு நம்மளுடைய லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்க. அதுதான் அவருக்கு நம்ம காட்டுற கிராட்டிடியூட்னு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அருமை. அதுக்கப்புறமா வேற என்னெல்லாம் கற்றுக்குறோம்? நீங்க எல்லாம் இதை பத்தி பேசும்போது நான் அனிமல்ஸ் பத்தி சொல்றேன். அனிமல்ஸ் கிட்ட இருந்து நம்ம நிறைய லைஃப் குவாலிட்டிஸ் கற்றுக்கலாம். முதல்ல எறும்பை பத்தி சொல்றேன். எறும்பு வந்து என்னதான் ஒரு சின்ன உயிரினமா இருந்தாலும் அது தன்னோட 5 மடங்கு 6 மடங்கு வெயிட்டையே தூக்கிட்டு போகும். அது ஹார்ட் ஒர்க்கர், அப்புறம் ஸ்மார்ட் ஒர்க்கர் கூட. ஏன்னா அது முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கும், இந்த மாதிரி ரெயின் வரப்போகுதுன்னு. அது ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு மழை காலத்துல அது கஷ்டப்படாது. அதனால அது ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர். எறும்பு கிட்ட இருந்து நம்ம என்ன நல்ல விஷயத்த கத்துக்கலாம்னா, நம்ம ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும், அதே நேரத்துல ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும். இன்னொரு விலங்கு பத்தி இன்னொன்னு நான் என்ன தெரியுமா கத்துனதுல, நீ இப்ப சொன்னதுல இருந்து சேமிக்கிறதுக்கு கத்துக்கணும். அனாவசியமா செலவு பண்ணக்கூடாது, சேமிக்கணும் இல்லையா? ஓகே. அப்புறம் இன்னொன்னு நான் கொக்கு பத்தி சொல்றேன். இது வந்து நான் முன்னாடி சொல்ல வந்த எறும்பை விட கொஞ்சம் மேலேயே எனக்கு பிடிச்சதும் கூட. ஏன்னா இது அமைதியா காத்திருக்கும், எப்பயும் ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டா இருக்கும், கான்சென்ட்ரேஷனோட இருக்கும். அப்படி இருந்தாதான் அதால அதோட இலக்கை அடைய முடியும், வெற்றி பெற முடியும். சப்போஸ் அது கான்சென்ட்ரேஷன் போச்சுன்னா அதால அந்த வெற்றியை இது பண்ண முடியாது. ஸோ எப்பயும் கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும்ன்றது தான் நம்ம இதுகிட்ட இருந்து கற்றுக்கணும். கொக்கு கிட்டே நம்ம எல்லாம் என்ன தெரியும், நீங்கள்லாம் குறிப்பா நல்ல ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேட்டடாக படித்து நல்ல மார்க் எடுத்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி உங்கள் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ அதுதான் நம்ம இப்போ கொக்குக்கிட்டேன்னு பார்த்துருக்கோம், கான்சென்ட்ரேஷன் இல்லையா? அது வந்து
ஒத்த காலில் கொக்கு மாதிரி நிற்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து ஒத்த காலில் நிற்கிறது எதுக்காக? அதோட ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் அதோட இறை மேலே இருக்கு. ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி அது வந்து இறையை தேடுறது அப்படின்போது நம்ம ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேட்டடாக நம்ம படித்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு கோப்பி கற்று கொடுத்துருக்கோம். அப்புறம் காகம் பற்றி சொல்லலாம். காகம் வந்து எப்படின்னா நம்ம அதுகிட்ட இருந்து ஷேரிங் குவாலிட்டிஸ் கற்றுக்கலாம். நம்ம அதுக்கு கொஞ்சோண்டு இந்த 2 பருக்க சாப்பாடு 3 பருக்க சாப்பாடு வச்சா கூட அது கான்னு கத்தும். எதுக்காகனா அதோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அதை ஷேர் பண்ணி தான் சாப்பிடும். ஷேரிங் குவாலிட்டி நம்ம காக்கா கிட்டேருந்து கற்றுக்கலாம். வெரி குட். அண்ட் இன்னொன்று என்ன தெரியுமா, காக்கா வந்து ஒரு டிசிப்ளின்டு பேர்டு. எப்படின்னாக்கா அது வந்து 6 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடாதான். நம்மளாம் நிறைய பேர் எப்படி இருப்போம், எப்போ கிடைச்சாலும் என்ன கிடைச்சாலும் சாப்பிட்றோம் இல்லையா? அது மாதிரி இல்லாமல் டிசிப்ளின்டாக இருக்கணும். இந்த டைமுக்கு நம்ம சுவாமி இப்படி தானே பண்ணுவாங்க இல்லையா? இந்த எல்லாமே டைம் பர்ஃபெக்ஷனாக அது சுவாமி தான். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நேரம், படிக்கிறதுக்கு ஒரு நேரம், விளையாடுறதுக்கு ஒரு நேரம். இப்போ பஜன் தான் எப்படி நம்ம எல்லா டைம்லையும் பஜன் பாடுறோம், இருந்தாலும் நம்ம சமிதி அப்படின்னாக்கா அந்த சமிதியில் புதன்கிழமை 6 மணிக்கு பஜன், சனிக்கிழமை 6 மணிக்கு பஜன், ஒரு சமிதி திங்கக்கிழமை 6 மணிக்கு பஜன், ஒரு டைம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த காகமும் வந்து சாப்பிட்றது வந்து இந்த டைம்குள்ளே சாப்பிடணும், ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதனால் காகத்துக்கிட்டேருந்து நம்ம வந்து என்ன கற்றுக்கலாம்? ஷேரிங், பர்ஃபெக்ஷன் அண்ட் டிசிப்ளின். அப்புறம் பசு வந்து ஒரு அழகான உயிரினம். அதை வந்து நம்ம சுவாமியா கும்பிடுறோம். கோமாதா, அதோட கன்று நந்தினி, அதை எல்லாத்தையும் நம்ம கும்பிடுறோம். எதுக்காகனா அதுக்கு நம்ம என்னதான் தேவையில்லாததை கொடுத்தாலும் அது நம்மளுக்கு தேவையானதை தான் கொடுக்கும். நம்ம தேவையில்லாததெல்லாம் கொடுத்தா கூட அது வந்து நமக்கு நல்ல ஹெல்த்தி பால் தான் கொடுக்குறது. அது வந்து நீ சொன்ன மாதிரி நம்ம வந்து பசுக்களை பூஜிக்கிறோம் இல்லையா? பசு வந்து கோமாதா அப்படின்னு பூஜிக்கிறோம், காமதேனு நந்தினி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அவ்வளோ விசேஷமாக நம்ம பசு வணங்குறோம் தெரியுமா? பார்க்கடலை கடையும் பொழுது அதுலேருந்து வந்தது தான் காமதேனு அப்படின்னு. நிறைய கோவில்கள்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கார்த்தால விஸ்வரூப தர்ஷனில் பசுமாடு தான் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம பிரசாந்தி நிலையத்துக்கு நம்ம எல்லாரும் கோகுலம் பார்த்துருக்கோம் இல்லையா? இது பெரிய கோகுலம். சுவாமி வந்து நிறைய மாடுகளை வச்சு இங்கே வளர்த்துருக்காரு. இன்னும் கூட நம்ம கோகுலத்தில் போனாக்க அந்த மாடுகள் எல்லாம் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் கோகுலாஷ்டமி அந்த பண்டிகை போது நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க இல்லையா? சுவாமி வந்து மாடுகளுக்கெல்லாம் வாழைப்பழம் ஊட்டுறது, அந்த கண்குட்டிகளுக்கெல்லாம் பால் பாடல் இருந்து பால் இது கொடுத்துருது, அது மாதிரி. ஸோ அது மாதிரி ஏன் அப்படி பண்ணார் சுவாமி? சுவாமி கிருஷ்ணர் தானே, அதே அந்த கனெக்ஷன் அப்படின்னால. ஸோ அது மாதிரி அந்த பசுவையும் நம்ம வந்து வணங்குறோம். அண்ட் நீ நம்ம பேசிட்டு போது இது கூட சொன்னி, ஒரு வீடு கட்டும்போது கிரகப்பிரவேசம் அப்படின்னாக்கா பசுவை கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா பசுவை கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன் அது இப்படி சொன்னே? நீ லக்ஷ்மி கட்டாட்சம் சொன்னீங்க, அது மாதிரி. ஸோ நம்ம வந்து பசுமாட்டை கூட தெய்வமாக வணங்குற ஒரு வழக்கம். நீங்கள் சொல்லுங்க சுஷீல். பசுவை பற்றி பேசப்பொழுது எனக்கு அடுத்த டாபிக் கொஞ்சம் பூச்சிகளை பற்றி எடுத்துகிட்டு போகலாம். நான் ஸ்பைடர் எடுக்கிறேன். ஸ்பைடர் அதோட எச்சியாலேயே வலையை பின்னுறது. எத்தனை தடவை நம்மலாம் அந்த வலையை அப்படியே சும்மா இப்படி தட்டி விட்டுருவோம், அதை ஏதோ சும்மா ஜஸ்ட் இப்படி தட்டி விட்டுருவோம். ஆனால் அது எப்போவுமே அது தட்டி விட்டுருங்க, நான் திருப்பி பண்ணுவேன், விடாமுயற்சியோடு அதை திருப்பி பண்ணுவேன். எத்தனை தடவைனாலும் சரி, ஸ்பைடர்ஸ் கிட்டே நம்ம விடாமுயற்சி கற்றுக்கலாம். ஓகே, நமக்கு தோல்வி அப்படின்னு ஒரு இது வந்துச்சுன்னாக்கா அதனால நம்ம துவண்டு போகாமல் முயற்சி பண்ணி நம்ம வெற்றி அடையணும் அப்படிங்கிறது நம்ம ஸ்பைடர் கிட்ட இருந்து நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு கதை கூட ஞாபகம் வருது. ஒரு நாள் ஒரு ராஜா வந்து போர் செய்யறாரு. அவர் அப்படி போர் செய்யும் போது அதுல தோத்துடுறாரு. தோத்துட்ட உடனே ஆட்சி அடுத்தவங்க கிட்ட போயிடும்ட்டு அவர் பயந்து போய் காட்டு வழியா ஓடி வந்து ஒரு குகைக்குள்ள உட்காந்துக்கிறாரு. அவர் அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சிலந்தி வலைய பின்னறதுக்கு ட்ரை பண்றதா நோட்டீஸ் பண்றாரு. அதை பாக்குறாரு. அது திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால அதான் செய்யவே முடியல. கிட்டத்தட்ட 7 வாட்டி செஞ்சு தோத்துட்டே இருந்துச்சு. கடைசியா 8வது முறை அதால செய்ய முடிஞ்சது. குட்டியா அந்த நூலை இது பண்ணி அதுல இருந்து பெரிய வலைய உருவாக்குச்சு. அதை பார்த்துட்டு இவர் நினைச்சாரு, இந்த சின்ன சிலந்தியே இப்படி பண்ணுது, நான் ஒரு வாட்டி தானே தோத்தேன், நான் எதுக்கு இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும், நான் இன்னொரு வாட்டி போய் போர் செய்யலாமே அப்படின்னு அவருக்கு ஒரு தாட் வந்தது. சிலந்தி கிட்ட இருந்து நம்ம விடாமுயற்சின்ற விஷயத்தை தான் கத்துக்கணும். அப்புறம் வேற அடுத்தது நம்ம டாகை பற்றி பேசலாம். டாக் கிட்டேருந்து நம்ம பேசும்போது சுவாமியோட ஒரு ஸ்டோரி ஞாபகம். குட்டன், நீலகிரி, தமிழ்நாட்டில் இருக்கிற நீலகிரிஸில் விக்கட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இது நடக்குது. இதில் சுவாமி வராரு ஊருக்கு. அந்த வில்லேஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு காலை இறந்த ஒரு நாய் இருக்குது, அது பேர் குட்டன்.
அங்க என்ன பண்றாங்க, லேம் டாக். லேம் டாக். அது என்ன சொல்றாங்க, இது சொதப்பெறும், இது வந்தா சுவாமி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணும், ஏதாவது பண்ணி இதை ஓரமா கட்டி வச்சிடலாம்னு சொல்லி அது ஒரு சிலங்க போட்டு கட்டி வச்சிடுறாங்க. அந்த நாய் பார்க்குது, சுவாமி வராரு, வில்லேஜ்க்கு வராரு. அது அப்படியே மொத்த ஃபோக்கஸ் சுவாமி மேலேயே இருக்கு. அதுக்கப்புறம் சுவாமி அங்கே நடந்த அந்த வழியை போயிட்டு இருக்காரு. சிலங்க உடைச்சிட்டு சுவாமி கிட்ட அப்படியே ஓடி போகுது. சுவாமி அதை தொட்டு இது ஒரு தூய்மையான ஆத்மா அப்படின்னு சொன்னாரு. அந்த மொத்த திருவிழாவிலையும் அந்த நாய்க்கு தான் முதல் மரியாதை அதிகமாக கிடைச்சிது. கடைசியில் சுவாமி பாதத்திலேயே அதுக்கு முக்தியும் கிடைச்சிது. இதன் மூலம் சுவாமியோட இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம நாய்கள் எப்படி ரொம்ப லாயல்ட்டியாக இருக்குது, எப்படி அதை நம்பிக்கையோடு வச்சுக்கலாம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நாய்கள் கிட்டேருந்து கற்றுக்கலாம். லாயல்ட்டி அண்ட் நன்றி உணர்வு அது வந்து நம்ம யூஸ்வலாக நாய்கிட்டேருந்து கற்றுப்போம். நீங்கள் ஒரு நாள் எங்கேயான ஒரு தடவை சாப்பாடு போட்டுட்டிங்கன்னா கூட அது தெருவில் இருக்கிற நாய்க்கு அது நம்மளை எங்கே பார்த்தாலும் வாலாட்டிகிட்டே நம்ம கூட வருவாங்க. அது மாதிரி அந்த லாயல்ட்டி அண்ட் நன்றி உணர்வு. அது மட்டும் இல்லை, சுவாமி வந்து ஆக்சுவலாக நிறைய நாய்கள் வளர்த்துருக்காரு. அது நம்ம வந்து நம்ம சேனல்லேயே கூட வந்து பார்த்தோம்னாக்கா பசுபதி அப்படின்னு ஒரு டாக்கு சீரீஸ் இருக்குது. அதில் வந்து சுவாமிக்கும் மிருகங்களுக்கும் உண்டான கனெக்ஷன்ஸ் வந்து நல்ல டீட்டெயில்டாக அதில் சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாம் அது கூட ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே, நீங்கள் அப்புறம் வேறு ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. பீஸ் பற்றி பீஸ் வந்து அதுக்கு சுத்தமாக ஈகோவே கிடையாது. அதுவால அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னா, அது ஒரு இத்தனூண்டா இருக்கிற பூச்சியாக இருந்தாலும் தான் கூடு கட்டுற மரத்துலேயே ஓட்டு போட்டுரும். ஆனா அதுக்கு ஈகோ இல்லைன்றது அது எப்படி நிரூபிக்கும் தெரியுமா? அது தேன் எடுக்கிறதுக்காக பூக்குள்ள போகும். பூக்குள்ள போச்சுன்னா அது இதழ்கள் எப்படி அந்த பூக்களை அது மூடிச்சுன்னா அது உள்ளே மாட்டிக்கும். ஆனா அது உள்ளே எதுவுமே பண்ணாது, அது பட்டுன்னு கம்மன் இருக்கும். மரத்தை தொலைக்கிற அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆனா பூக்குள்ள மாட்டேங்குது, வெளியில வர மாட்டேங்குது. ஏன்? ஏன்னா அதுக்கு அந்த இது தெரியும், பூவை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, நம்மளோட ஒர்க் என்னன்னா தேனை மட்டும்தான் எடுக்கணும், அவ்வளவுதான். அது எப்ப திறக்குதோ அப்பதான் அது வெளியில வரும். அதுக்கப்புறம் அது அந்த பூ ஒண்ணுமே பண்ணாது, அது பாட்டுல தேன் எடுக்கும். அது அப்படி தேன் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதோட கூட்டுல போய் இது பண்ணிடும். கரெக்டா அதோட வேலையை அதுதான் பார்க்கும். அதுக்கு ஈகோவே கிடையாது. அதுக்கு எப்படி ஈகோ இல்லையோ நம்மளுக்கும் அதே மாதிரி ஈகோவே இருக்கக்கூடாது. அது அதே மாதிரி நம்மளும் லவ்வால் செருவாலன்ற பாலிசியை தான் ஃபாலோ பண்ணணும் எப்பயும். இப்போ நீங்க பீ பத்தி சொல்லும்பொழுது ஜென்ரலா யாராவது ரொம்ப பிஸியா இருந்தா என்ன சொல்லுவாங்க, ஒரு பிஸி பீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன் அப்படின்னாக்கா அது எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும், சுறுசுறுப்பா ஏதாவது வேலை பண்ணிட்டே இருக்கணும். அது மாதிரி நமக்கு சுவாமி இந்த எனர்ஜி கொடுத்துருக்காரு. நம்ம எப்பவுமே சாய் சேவையில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரெடியா ஆக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது அது நமக்கு வந்து பீ கற்றுக் கொடுக்குறது இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா நீங்க பிரணவ். நான் வந்து அணிலை பற்றி சொல்கிறேன். அணில் பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து கொஞ்சம் கீழே போட்டுரும். அது கீழே போடுற அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து உங்களுக்கு லேட்டர் மரமாக வளரும். ஆனால் அந்த அணிலுக்கு அது தெரியாது. அது அதை மறந்துட்டு அடுத்த வேலையை அதோட வேலையை பண்ண கற்றுக்கும். நம்மளும் மற்றவங்களுக்கு பண்ணுற நன்மைகளை மனசில் வச்சுக்க கூடாது. நம்ம எதுவும் திரும்பவும் எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவங்க நமக்கு செஞ்ச கெட்டதையும் நம்ம மறந்துடணும். ஆமாம், அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து மற்றவங்களுக்கு செஞ்ச நல்லதை நம்ம மறந்துடணும், அடுத்தவங்க நமக்கு செஞ்ச கெட்டதையும் நம்ம மறந்துடணும். ஓகே. ஸோ இப்போ ஸ்குரில் கிட்டேருந்து நம்ம வந்து நல்லது பண்ணணும், ஆனால் அதுக்கு எதையும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். ஓகே. அணில் பற்றி நான் இன்னொரு கேரக்டரிஸ்டிக்கும் நோட்டீஸ் பண்ணேன். என் ஃப்ளாட்டில் ஒரு நாள் பில்டிங்க்கு நடுவில் ஒரு அணில் வந்து கூடு கட்டியிருந்துச்சு. நான் யோசித்தேன், அது எப்படி பில்டிங்க்கு நடுவில் கூடு கட்டுச்சு, மரம்லாம் அதோட நேச்சுரல் ஹேபிட்டேட்டாக இல்லாமல் பில்டிங்க்கு நடுவில் எப்படி கட்டுச்சு. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, அது வந்து எப்படி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு கிடைச்ச சின்ன சின்ன பூச்சி இலைகளை வச்சு கூடு கட்டி வாழுதோ, நம்மளும் நம்ம லைஃப்பில் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்க கற்றுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்ந்து கட்டணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாங்கி வந்து ஒரு பொறுமையான அனிமல் தான், பட் அது ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். டாங்கி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அனிமல். நம்மளும் நம்ம லைஃப்பில் பொறுமையோடு இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கோல்ஸை நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்தது சிங்கம் வந்து அதுக்கு தேவையான நேரத்தில் மட்டும்தான் அது வந்து வேட்டையாடும். அதே சமயத்தில் ஆபத்தில் இருக்கிற வேறு மிருகங்களுக்கும் அது வந்து உதவி பண்ணும். நம்ம பத்தியில் குல்வந்த் ஹாலில் பார்த்தீங்கன்னா 2 லயன் ஸ்டாச்சு இருக்கும். அந்த ஸ்டாச்சுவை பார்க்கும்போது எனக்கு நம்ம லயன் மாதிரி ஃபியர்லெஸ்ஸாக பிரேவாக நம்ம வாழ்க்கையில் வாழணும் அப்படின்றத நம்மளுக்கு தோண வைக்கிறதுக்காக அந்த ஸ்டாச்சுவை சாமி வச்சிருக்காரு. ஸ்டாச்சுவை பாபா அங்கே வச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது.
வெரி குட். இப்போ நீங்கள் சொல்கிறச்சே இப்போ ஒரு லைன் பற்றி சொன்னார் இல்லையா? இப்போ லைன் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? கிங் ஆஃப் ஜங்கிள் இல்லையா? ஸோ அதுதான் வந்து காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் லயனை விட எவ்வளோ பெரிய மிருகங்கள்லாம் இருக்குது இல்லையா? காண்டாமிருகம் அதை விட பெருசு, யானையே அதை விட ரொம்ப பெருசு. ஆனால் நம்ம ஏன் வந்து சிங்கத்தை வந்து காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்கிறோமா? அவன் சொன்ன மாதிரி அந்த ஒரு குணம் அதுக்கு. அது வந்து பசியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் வேட்டையாடும். அண்ட் எப்போவுமே அதுக்கு வந்து பயங்கிறதே இருக்காது, ரொம்ப தைரியமாக இருக்கும். அது எல்லாருக்கும் அது வந்து உதவி பண்ணுற குணமும் ஜாஸ்தியாகும். அதனால தான் அது வந்து காட்டுக்கே ராஜா அப்படின்னு கரெக்டாக அவங்க சொன்னார். இப்போ வந்து குல்வந்தால நம்ம சுவாமி சந்நிதிக்கு பக்கத்தில் 2 லைன் இருக்கும். அதை பார்த்தா நமக்கு என்ன தோணும் அப்படின்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் எந்த சுச்சுவேஷன்லையும் பயம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, ஸ்குவிரில், அணில் வந்து அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணிட்டு அது வாழ கற்றுக்கிறது அப்படின்னு. இப்போ நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, நாளைக்கு படிப்பெல்லாம் முடிச்சு வேலை பார்க்குறதுக்காக வெளியூரோ இல்லை வெளி நாட்டுக்கோ போகும்போது அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன் அடாப்ட் பண்ணிட்டு அங்கேயும் தவறாமல் எங்கே ஒரு சாய் சென்டர் இருக்குதுன்னு பார்த்து போய் அங்கேயும் பஜன் அட்டன் பண்ணுறது, சேவா பண்ணுறது, அதில் வந்து நம்ம கலந்துட்டோம்னா நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தெரியும். ஓகே, இப்போ நம்ம இத்தனை நேரம் நேச்சர் பற்றிலாம் பேசணும் இல்லையா? குயில் கூவுறதை கேட்கறதுக்கு நமக்கு அழகாக இருக்கும். தோகை விரிச்சு ஆடுற மயிலை பார்க்கறது நமக்கு அழகாக இருக்கும். பச்சை பசேல்னு புல்வெளிகள், வயல்வெளிகள் இதெல்லாம் பார்க்கறதுக்கே நமக்கு நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி ஜோன் கொட்டுற அருவி, சலசலன்னு ஓடுற நீரோடை, அதுக்கப்புறமா நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ், அது நல்ல வாசனையும் நமக்கு கொடுக்கறது, இதெல்லாமே பார்க்கறச்சே நம்ம மனசுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா? ஆனால் இத்தனை அழகு இந்த இயற்கைக்கு எப்படி கிடைச்சிது? சுவாமியை கேட்போமா? இயற்கைக்கு எப்படி இந்த அழகு கிடைச்சதுன்னு சுவாமி சொல்றோம், அதை கேட்போம் நம்ம இப்போ. ప్రకృతి ఎవరి సొత్తు కాదు. இயற்கை யாருடைய சொத்து மன்று? భగవంతుని యొక్క సొత్తు. அது இறைவனுடைய சொத்து. కానీ ఈ ప్రకృతికి ఈ సౌందర్యం ఎక్కడి నుంచి వచ్చింది? இந்த இயற்கைக்கு எப்படிப்பட்ட அழகு எங்கிருந்து வந்தது? గాడ్ ఈజ్ బ్యూటీ, కనుకనే నేచర్ ఈజ్ బ్యూటీ అయిపోయింది. இறைவனே அழகு, எனவேதான் இயற்கையும் அழகாக இருக்கிறது. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சுதா இந்த இயற்கையோட அழகு எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. சுவாமி வந்து இயற்கையை பற்றி நிறைய சொல்றச்சே இப்போ நம்மளும் நிறைய டிஸ்கஸ்லாம் பண்ணுவோம். இயற்கை நமக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கறது, இயற்கைக்கிட்டேருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறது அப்படின்லாம் சொன்னோம் நம்ம. சுவாமி வந்து ரொம்ப அழகாக இன்னொன்று சொல்றது. சுவாமி என்ன சொல்றதுனாக்கா, இந்த இயற்கை எதுக்காக இப்படி இருக்கு, இவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம், இவ்வளோ பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்தோம். சொசைட்டிக்கு, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு, அனிமல்ஸ்க்கு, சுற்றுப்புற சூழலுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஏன் அப்படின்னாக்க சுவாமி என்ன சொல்றாருன்னா, நேச்சரும் வந்து இறைவனோட ஒரு அங்கம் தான் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. ஏன்னாக்கா இப்போ இறைவன் வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு எல்லாமே கொடுக்கறது நம்ம சுவாமி தான் இல்லையா? அந்த சுவாமிக்கு நம்ம ஏதாவது கேட்டு நமக்கு கொடுக்குறாரு சுவாமி? நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம், சுவாமி நமக்கு எல்லாம் எப்போ தேவையோ எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு. ஸோ அது மாதிரி இந்த இயற்கையும் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ, எந்த டைமில் வேணுமோ, இப்போ சம்மர் டைமில் நமக்கு வெயில் கொடுக்குறது, மழை டைமில் நமக்கு கரெக்டான மழையை கொடுக்கறது, குளிர் இருக்க வேண்டிய சமயத்தில் குளிரையும் கொடுக்கறது. ஸோ அது மாதிரி இயற்கை வந்து நமக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு சுவாமி என்ன சொல்கிறாருனாக்கா, நேச்சர் இஸ் பார்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறார். அந்த டிஸ்கோர்ஸை இப்போ நம்ம கேட்கலாம். ఈ వ్యక్తిత్వం అనేటువంటిది ఎక్కడి నుంచి వస్తుంది? தனி மனிதத்துவம் எங்கிருந்து வருகிறது? ఈ వ్యక్తిత్వం అనేటువంటిది సమాజంలో ఒక అంగము. தனி மனிதத்துவம் என்பது சமுதாயத்தின் ஓர் அங்கம். సమాజము దేనికి అంగము? சமுதாயம் எதனுடைய அங்கம்? ఈ సమాజం అనేటువంటిది కేవలము ఒక విధమైనటువంటి యొక్క మానవత్వానికి అంగం. இந்த சமுதாயம் என்பது மனிதத்துவத்திற்கு ஓர் அங்கம். మానవత్వం దేనికి అంగము? மானவத்துவம் எதனுடைய அங்கம்? ప్రకృతికి అంగము. இயற்கையின் அங்கம். ప్రకృతి దేనికి అంగము? இயற்கை எதனுடைய அங்கம்? ప్రకృతికి పరమాత్మకు అంగము. இயற்கை பரமாத்மாவின் ஓர் அங்கம். కనుకనే ఈ ప్రకృతి అంతయకుడును భగవంతుని యొక్క అంగమే. எனவே இந்த இயற்கை முழுவதும் கூட இறைவனின் அங்கமாகும். ஸோ இப்போ நம்ம வந்து சுவாமி சொன்ன இந்த டிஸ்கோர்ஸையும் கேட்டோம். இப்போ நம்ம ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் குரு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அவருடைய பாதையிலேயே நம்ம நடக்கணுமா அப்படின்னாக்கா அது அர்த்தம் கிடையாது. அவருடைய டீச்சிங்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? இப்போ சுவாமியோட டீச்சிங்ஸ் என்ன நமக்கு? லவ் ஆல், சர்வ் ஆல் இல்லையா? இப்போது நம்ம இத்தனை நம்ம பிளான்ஸ் பற்றி பேசணும், அனிமல்ஸ் பற்றி பேசணும், நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் பேசணும். ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஆனால் இது எல்லாத்துடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது,
எப்போவுமே நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து சுவாமி நட்ஷல்ல என்ன சொல்றாரு, லவ் ஆல் சர்வ் ஆல், எல்லார்கிட்டையும் அன்பாரு, எல்லாருக்கும் சேவை பண்ணு அப்படிங்கிறது சுவாமி சொல்றாரு. ஸோ அதனால இதுதான் இயற்கையும் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. ஸோ இப்போ நமக்கு இயற்கை இவ்வளோலாம் கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க. இயற்கைக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க இயற்கைக்கு? இயற்கை நம்மளுக்கு எவ்வளோ ரிசோர்ஸஸ்லாம் கொடுக்குது, அதுக்கு நம்ம ரிட்டர்ன் ஏதாவது கொடுக்கணும்ல. நம்ம என்ன பண்ணுறோம், எச்ச துப்புறோம், தேவையில்லாத இடத்துலலாம் குப்பை கொட்டுறோம். குப்பை டஸ்ட்பின் பக்கத்துலேயே இருந்தாலும் அது பக்கத்துலேயே போடுறோம். இதெல்லாம் பண்ணாமல் நம்ம கரெக்டான இடத்துல, இப்போ டஸ்ட்பின் இருந்துச்சுன்னா டஸ்ட்பினில் போடணும். ஸ்கூலில் இப்போ ஏதாவது சாப்பிட்டு பிளாஸ்டிக் ரேப்பரை கீழே போடாமல் எங்கே டஸ்ட்பின் இருக்கோ அங்கே போடணும். ஸோ லிட்டர் ஃப்ரீ ஜோனாக வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட இப்போ நிறைய பேர் பார்ப்போம், பஸ்லலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜன்னல் வழியாக சுற்றி போடணும். அதை நம்ம பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அது வந்து நம்மளே வந்து நம்ம நாட்டை வந்து அசுத்தப்படுத்துகிற மாதிரி ஆகுது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணலாம், ஒரு குட்டி பிளாஸ்டிக் பேக் ஏதாவது கொண்டு போகலாம். நம்ம சாப்பிட்ற பொருளோட இந்த வாழைப்பழத்தோல் இல்லை பிஸ்கெட் பேக்கெட்ஸ் அது மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் அதில் போட்டுட்டு நம்ம பஸ்லேருந்து இறங்கின பிறகோ ட்ரெயின்லேருந்து இறங்கின பிறகோ நீ சொன்ன மாதிரி அது கரெக்டான ஒரு டஸ்ட்பினில் போட்டுட்டு க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தானே நம்ம சொல்லுவோம் கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். ஸோ குல்வத்தால் எவ்வளோ சுத்தமாக இருக்கு, அந்த மாதிரி சுத்தமான இடத்துல போய் உட்காரும் பொழுது நமக்கும் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது இல்லையா? ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன? கீப் தி வாட்டர் பாடிஸ் க்ளீன். ஓகே, நீர்நிலைகள் கிட்ட குப்பைகள் போடாமல் டஸ்ட்பின் கிட்ட போட்டால் வாட்டருக்கு நம்ம நன்றி சொல்வதாகும். கரெக்ட். இப்போது நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், நதியிலலாம் போய் குளிக்க போச்சு, அதில் வந்து சோப்பு ரேப்பர் போடுறது, ஷாம்பூ பாக்கெட் போடுறது, நிறைய பேர் குளிச்சுட்டு அந்த ஈர வஸ்திரம் கூட அந்த நதியிலேயே விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறது வந்து நம்ம நதியோடைய தூய்மையை கெடுக்கிற மாதிரி ஆகுது. ஸோ நீர்நிலைகளை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சுவாமி இன்னொரு சேயிங்ஸ் கூட சொல்லியிருக்காரு, ஹெல்ப் அவர் ஹர்ட் நவர்னு. நம்ம இப்போல்லாம் அனிமல்ஸ் பற்றி பேர்ட் பற்றிலாம் பேசணும். இப்போ அதே மாதிரி அதுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமா அதுங்களுக்கு தண்ணி சாப்பாடு, ஏன்னா அதுங்க இந்த வெயில் காலத்தில் கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்குங்க. அதனால நம்மளோட மொட்டை மாடியிலே அதை எடுத்துகிட்டு போய் வச்சா நல்லா இருக்கும். நம்ம எத்தனையோ தடவை ஏரை பொல்யூட் பண்ணுறோம். சில பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க, இல்லை ரொம்ப நேரம் கார் ஓட்டுறாங்க, இல்லை ரொம்ப வேணும்ட்டே ஆக்சிடென்ட் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுவாசிக்கிறோம் அந்த ஏர், அதனால நம்ம மூச்சை விட்டு வாழணும். அந்த ஏரை முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். ஏர் பொல்யூஷன் நம்ம அவாய்ட் பண்ணுறோம். நீங்கள் எப்படி நீங்கள்லாம் இப்போ ஏர் பற்றி சொல்கிறீங்களோ, நான் வந்து மெயினாக ஃபுட்டு பற்றி சொல்கிறேன். ஏன்னா ஃபுட்டு வந்து ஒன் ஆஃப் தி பேசிக் ஹியூமன் நீட்ஸ். ஏர், வாட்டர், ஷெல்டர், ஃபுட், இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஹியூமன் நீட்ஸ். ஸோ நம்ம ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல், நம்மளால் நிறைய சாப்பிட முடியலனா கூட நம்ம எவ்வளோ சாப்பிட முடியுமோ நம்ம லிமிட்டட் அமௌண்ட் மட்டும் எடுத்து சாப்பிடணும். இப்போ பிரசாந்தி நிலையத்தில் கேன்டீனில் போச்சு பார்த்துப்போம் இல்லையா, டு நாட் வேஸ்ட் ஃபுட் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன வச்சுருப்பாங்க, அன்னம் பிரம்மா இல்லையா, அது வந்து நமக்கு பிரசாதம். அது ஏன் இப்போது சாதாரணமாக நம்ம என்ன சொல்கிறோம், சாதாரணமாக சாதம் அப்படின்னு சொல்லுவோம். இதே கோவில்லையோ நமக்கு பிரசாந்தி நிலையத்தில் கேன்டீனில் சர்வ் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், அது பிரசாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சுவாமியோட எது கனெக்ட் ஆகுதோ அது எல்லாமே வந்து டிவைன் ஆகிடுறது. சாதம் வந்து பிரசாதம் ஆகிடுறது, தண்ணி வந்து தீர்த்தம் ஆகிடுறது இல்லையா? ஸோ அது மாதிரி நம்ம வந்து இறைவன் கொடுத்த அந்த எந்த இயற்கைகளில் நமக்கு கிடைக்கிற எந்த பொருளையுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இயற்கைக்கிட்டேருந்து கற்றுக்கலாம். நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணினோம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னாக்கா, நேச்சர் வந்து நமக்கு ஒரு குரு அப்படின்னு தெரியுது. ஸோ நேச்சர்கிட்டேருந்து நம்ம நிறைய கற்றுக்குறோம். அந்த நேச்சருக்கு நீங்கள்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த நம்ம சுவாமிக்கு, இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ள விதைச்ச உங்கள் பாலவிகாஸ் குருஸ்க்கு நம்ம நன்றி சொல்லலாம். இந்த குரு பூர்ணிமாவில் நம்ம யூனிவர்சல் குருவான நம்ம சுவாமிக்கும், நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாலவிகாஸ் குருவுக்கும் நம்ம எல்லாரும் நன்றி சொல்லலாம். ஜெய் சாய்ராம். ఎన్ని చూచినప్పటికీ, ఎన్ని విన్నప్పటికీ, ఎన్ని అనుభవించినప్పటికీ ఇంకనూ మానవుడు ఈ శరీర భ్రాంతిని వదులుకోవటం లేదు. எவ்வளவு பார்த்தாலும், எவ்வளவு கேட்டாலும், எவ்வளவு அனுபவித்தாலும் மனிதன் தேகத்தின் மீதான மயக்கத்தை இன்னும் விடவில்லை. కనుకనే దేహతత్వాన్ని క్రమక్రమేణా కొంత బాధ్యతను తప్పించుకోవటం అత్యవసరం.
எனவே தேக தத்துவத்தை படிப்படியாக விலக்கிக் கொள்வது மிக அவசியம். ప్రకృతి యొక్క తత్వమే మనకు చక్కగా ప్రబోధిస్తూ వస్తున్నది. இயற்கை தத்துவமே நமக்கு மிக அழகாக போதிக்கிறது. గడిచిన వసంతకాలము తిరిగి వస్తున్నవి. கடந்து போன வசந்த காலம் திரும்பவும் வருகிறது. అనేక ఋతువులు కూడా తిరిగి లభిస్తూ ఉన్నాయి. பல பருவங்களும் திரும்பவும் வருகின்றன. క్షీణించిన చంద్రుడు కూడా ప్రకాశిస్తున్నాడు. தேய்ந்த நிலவும் கூட மீண்டும் பிரகாசிக்கிறது. కానీ నది జలము నరుని యవ్వనము వెనుకకు రాదు అని జగత్తే మనకు ప్రబోధిస్తూ ఉన్నది. ஆனால் நதி நீரும் மனிதனின் இளமையும் திரும்பவும் வராது என்று உலகமே நமக்கு போதிக்கிறது. గురువు 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 ఎవరు మనకు నిజమైన గురువు? குரு யார் நமக்கு உண்மையான குரு? ఈ విధమైనటువంటి యొక్క అంతర్ప్రబోధనలు గావించేటువంటి యొక్క దివ్యమైనటువంటి ప్రకృతి మనకు నిజమైన గురువు కాదా? இவ்விதமாக ஆழ்ந்த விஷயங்களை போதிக்கும் திவ்யமான இயற்கை நமக்கு உண்மையான குரு அன்றோ? ఏతావాత ప్రకృతి యొక్క స్వరూపం పరమాత్మ స్వరూపమే. முடிவாக சொல்ல வேண்டுமெனில் இயற்கையின் ஸ்வரூபம் பரமாத்ம ஸ்வரூபமே. ఇట్టి భగవత్ స్వరూపమైనటువంటి యొక్క ప్రకృతిని మనం విస్మరించి ఏదో చిల్లర అల్లర గురువుల నిమిత్తమై మనం ప్రాకులాడుతున్నాం. இப்படிப்பட்ட பகவத் ஸ்வரூபமான இயற்கையை நாம் மறந்து அற்பமான சில்லறைத்தனமான குருமார்களுக்காக நாம் அலைந்து திரிகிறோம்.